ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கிளியர் சூப் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் விடுறேன். அதுலேயே கொஞ்சமாக பட்டர், கொஞ்சோண்டு இஞ்சி, அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 4 பல்லு பூண்டு ரெண்டையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கும். ஒருவேளை வெங்காயத்தை இல்லைன்னா வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் கேரட், அஞ்சு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் மஷ்ரூம்ஸும் ஒரு 6 மஷ்ரூம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கிறேன். இதில் காலிஃப்ளவர் ஒரு 4 ஃப்ளாரட்ஸ் காலிஃப்ளவர், 4 ஃப்ளாரட்ஸ் ப்ராக்கலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இப்போ போட்டுடலாம். அந்த க்ரீன் பார்ட்டு தண்ணி விட்டுருணும். இப்போது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்கறியெல்லாம் வேகட்டும். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிக்சட் ஹர்ப்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சாப்பாடு எதுவும் சரியாக சாப்பிட மாட்டுறாங்கன்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூப் வச்சு தரலாம். இது ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு சூப்பு. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கொத்தமல்லி, அவ்வளோதான். சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.